பிறந்தது, புதுமை வளர்ந்தது, பாலனை காண வாருங்கள். உலகம் ஒழிந்தது, இதயம் கனிந்தது, பாலனை பாட வாருங்கள். புனிதம் பிறந்தது, புதுமை வளர்ந்தது, பாலனை காண வாருங்கள். உலகம் ஒழிந்தது, இதயம் கனிந்தது, பாலனை பாட வாருங்கள். அகரமும் நகரமும் வானமும் பூமியும் மீட்பரை பாடவி ஆவலை அழைக்கின்றன. நீதமும் ராகமும் பாலனை சேரவி நாம் இங்கு பாடிடுவோம். வானமும் பூமியும் மீட்பரை பாடவி ஆவலை அழைக்கின்றன. நீதமும் ராகமும் பாலனை சேரவி நாம் இங்கு பாடிடுவோம். அமைதியின் அரசர் இவர்தானே, அகிலத்தின் மேல் வரும் இவர்தானே. அமைதியின் அரசர் இவர்தானே, அகிலத்தின் மேல் வரும் இவர்தானே. இவர் ஆட்சிக்கு முடிவேது, இவர் ஆட்சிக்கு முடிவேது. பிறந்தது, புதுமை வளர்ந்தது, பாலனை காண வாருங்கள். உலகம் ஒழிந்தது, இதயம் கனிந்தது, பாலனை பாட வாருங்கள். நமது மரபுப்படி புதிய ஆண்டை தூய ஆவியின் வழிநடத்துதலே தொடங்க தூய ஆவியின் பாடலை நாம் எல்லோரும் இணைந்து பாடுவோம். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். அனைவரும் சேர்ந்து வல்லமை அழிமை நிறைத்து நீராளுமை செய்யும். ஆளும் தூய ஆவி, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமை அழிமை நிறைத்து நீராளுமை செய்யும். இந்த மத்தியிலே நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். இந்த பரிசுத்தமான ஆலயத்தினார். ஆகவே அவரால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த ஆவியானவர் தாமே நம்மை இந்த புதிய ஆண்டு முழுவதும் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த ஆவியானுடைய வழிநடத்தலுக்காக, அந்த ஆவியானுடைய ஆளுமைக்காக நம்மை விட்டு கொடுத்து அவர் உடனிருப்பை உணர்ந்து நாம் இந்த நேரத்திலே அவரை நம் உள்ளத்தில் வரவேற்போம், நம் வாழ்விலே வரவேற்போம். செய்யும். தாகத்தோடு தாகம் உள்ளவர் மீது தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னார். என்னை நீரைத்து ஆளுமை செய்யும். இதோ நெருப்பாக, அக்கினியாக, பாவங்களை சுட்டரிக்கும் நெருப்பாக எங்கள் மத்தியிலே நீர் வருகிறீர் ஆண்டவரே. வானம் திறக்கட்டும், தெய்வீக வல்லமை எங்கள் ஒவ்வொரு மீதும் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்மை எங்கள் வாழ்விலே வரவேற்கின்றோம். ஆவியானவரே வாரும், தூய ஆவியானவரே வாரும், வழிநடத்தும். இனியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே
வாரும் ஆவியானவரே, வாரும். எங்கு வரவேற்கிறோம் இயேசுவே. நன்றி. இதயத்தை திறந்து என்னை நீரைத்து ஆவியானவரே செய்யும், ஆளுமை செய்யும். நன்றி ஆவியானவரே. இரு கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே ஆவியானவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். தந்தை மற்றும் பங்கு தந்தையர்கள், எங்களுடைய அனைவருடைய சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி நியூ இயர். ஒருவர் மற்றவருக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை அருகில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, அகில உலகெங்கும் இந்த புத்தாண்டை இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவருடைய மனநிலைக்கேற்ப பல்வேறு இடங்களில் கொடுக்கிறார்கள். கடற்கரையில், கேளிக்கை விடுதியில், மதுபான பார்களில் மற்றும் நட்சத்திர ஓட்டல்களில். ஆனால் நாம் இறைவனோடு, இறைவனின் பிரசன்னத்தில், திருப்பலியோடு இந்த புதிய ஆண்டை தொடங்குகிறோம். கண்டிப்பாக இறை ஆசீர் நமக்கு நிறைவாய் கிடைக்கும் என்ற ஒரு மனநிலையோடு இன்றைய நாளிலே நாம் அனைவரும் இத்திருப்பலியில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த திருப்பலியில் உங்கள் குடும்பம் மற்றும் நம் பங்கு மக்கள் அனைவருடைய கருத்துகளுக்காகவும் ஜெபியுங்கள். குறிப்பாக இந்த புதிய ஆண்டிலே நாம் எந்த கருத்துகளுக்காக, எந்த மன்றாட்டுக்காக நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோமோ அவற்றை இறைவனுக்கு திட்டமானால் இந்த புதிய ஆண்டில் அது நமக்கு கிடைக்க வேண்டும் என்றும் நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். திருப்பலியின் ஜெபங்களிலும் பாடல்களிலும் எல்லோரும் இணைந்து பாடுங்கள், ஜெபியுங்கள். அனைவரும் எழுதி நிற்போம். தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே
இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்வானத்தவர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம், மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே, 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 இறை தந்தை நின்று ஜெனித்தவனே, தந்தை நின்று ஜெனித்தவனே. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இரங்குமையாய் எம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே. தூயவர், தூயவர், தூயவர் ஐயா, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. முதல் வாசக முன்னுரை. புலந்திருக்கும் புதிய ஆண்டின் முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வரும் பழைய ஏற்பாட்டு குறுமரபினரின் வாழ்த்துடன் தொடங்குகிறது. இவ்வார்த்தைகளில் 3 வகை ஆசீர்கள் உள்ளன. 1. கடவுளை ஆண்டவர் என்று திரும்ப திரும்ப அழைப்பதால் வரும் ஆசீர். 2. அவரது முகத்தின் திருவுருவின் ஆசீர். 3. நிறை ஒளி ஆசீர் என்று எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமெடுப்போம். இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 22 முதல் 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டியது முறை. ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே, ஆசி பெற்றவரே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே, ஆகட்டும் என்றவரே, ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே, போற்றுகிறோம் புகழுகிறோம் அம்மா மாமரியே, வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அம்மா ஆதரியே, போற்றுகிறோம் புகழுகிறோம் அம்மா மாமரியே, வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அம்மா ஆதரியே, ஆசி பெற்றவரே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே, ஆகட்டும் என்றவரே, ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே. கடவுளால் இயலாத காரியங்கள் இல்லையே, கடவுள் அருளை கண்டதால் கலக்கமில்லையே, கடவுளால் இயலாத காரியங்கள் இல்லையே, கடவுள் அருளை கண்டதால் கலக்கமில்லையே, உன்னில் கலக்கமில்லையே, ஆசி பெற்றவரே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே, ஆகட்டும் என்றவரே, ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே, ஆசி பெற்றவரே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே, ஆகட்டும் என்றவரே, ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே, போற்றுகிறோம் புகழுகிறோம் அம்மா மாமரியே, வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அம்மா ஆதரியே, போற்றுகிறோம் புகழுகிறோம் அம்மா மாமரியே, வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அம்மா ஆதரியே, ஆசி பெற்றவரே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே, ஆகட்டும் என்றவரே, ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே, ஆசி பெற்றவரே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே, ஆகட்டும் என்றவரே, ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே. இரண்டாம் வாசக முன்னுரை. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வரும் இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் கடவுளின் பேரிரக்கத்தை புடமிட்டு காட்டுகின்றார். காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். தார் ஏற்றுக்கொண்ட மக்களின் மீட்புக்காக தன் ஒரே மகனை அனுப்புகின்றார். இவ்வாறு அன்பு செய்யும் கடவுளுக்கு நாம் திரும்ப செய்யும் நன்றி கடன் என்ன என்பதை சிந்திக்க தூண்டும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 4 முதல் 7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia,
காலத்தில் இறைவாக்கினர் வழியாக பேசிய கடவுள் இவ்விறுதி நாளில் தன் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்குள் சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்டு யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தார்கள். ஆனால் மரியா இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டு பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? புதிய ஆண்டில் நாம் நுழைந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது. நாம் சிந்திப்பது கூட பிறப்பை குறித்து சிந்திக்கிறோம். நாம் 2 வகையான பிறப்பு உண்டு. ஒன்று மனித பிறப்பு, உடல் சார்ந்த பிறப்பு. இன்னொன்று ஆவிக்குரிய பிறப்பு. ஆவிக்குரிய பிறப்பை குறித்து தான் என்று பவுல் 2ஆம் வாசகத்திலே கூறுகிறார். முதல் பிறப்பு என்னது? உடல் சார்ந்த பிறப்பு. ஆகவே நம்மை யார் உதரத்திலே தாங்கி பெற்றெடுத்தது? நம்முடைய தாய். தூங்குறீங்களா? இல்லையா? தாய்ங்கிறத சத்தமாக சொல்லலாம் இல்லையா? தாய்மார்களை நாம் கனப்பண்ண வேண்டும் இல்லையா? நம்முடைய தாய்மார்கள் எத்தனை வருடம், எத்தனை மாதங்கள்? 10 மாதங்கள் சுமந்து பெற்றெடுத்திருக்காங்க நம்ம தாய் இல்லையா? அது சொல்லுவாங்க, அருமையாக சொல்லப்படுகிறது. 1ஆம் மாதம் அம்மா உடம்பு வலிக்குதம்மா, 2ஆம் மாதம் அம்மா இடுப்பு வலிக்குதம்மா, 3ஆம் மாதம் அம்மா முட்டி வலிக்குதம்மா, 4ஆம் மாதம் அம்மா நடுமுதுகு வலிக்குதம்மா, 5ஆம் மாதம் அம்மா 5 பஞ்ச பூதமம்மா, 6ஆம் மாதம் அம்மா அடிவயிறு வலிக்குதம்மா, 7ஆம் மாதம் அம்மா எலுமிச்சையும் இனிக்குதம்மா, 8ஆம் மாதம் அம்மா எட்டி உதைக்குதம்மா, 9ஆம் மாதம் அம்மா தொப்புள் கொடி தெரிந்ததம்மா, 10ஆம் மாதம் அம்மா பவளகொடி பிறந்ததம்மா. கரங்களை தட்டி அம்மாக்களுக்கு ஒரு பாராட்டு. தாய் 10 மாதங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தியே அப்படின்னு சொல்லிட்டு நீ உருப்படுவியா அப்படின்னு குழந்தையை பார்த்து சொல்கிறதில்ல எந்த தாயும். இவ்வளோ கஷ்டப்பட்டாலும்
அந்த குழந்தை பெற்ற உடனே அந்த குழந்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாள். அந்த குழந்தை அழுகிறது, ஆனால் தாய் மகிழ்ச்சி அடைகிறாள். அதுதான் தாய், அந்த தியாகத்தின் தாய். ஒரு மனித தாயே அப்படிப்பட்ட தியாகம் உள்ள தாயாக இருக்கிறாள் என்றால், ஆனால் அந்த கடவுளையே பெற்றெடுத்த தாய் எப்படிப்பட்ட தாயாக இருப்பாள்? தேவத்தாய். ஆகவே தான் அது என்ன, பெண்கள் எல்லாம் பேறு பெற்றவள் அன்னை மரியாள். இந்த தாய் சாதாரண தாய் இல்லை, பெண்களில் பேறு பெற்றவள். அந்த தாயினுடைய திருவிழாவைத்தான் இந்த நாளிலே, இந்த முதல் நாளிலே, இந்த வருடத்தின் முதல் நாளிலேயே அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்ற தலைப்பிலே நாம் கொண்டாடி மகிழ திருச்சபை நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த அங்கீகாரம், அன்னை மரியாள் தாய் என்ற அங்கீகாரம் யார் கொடுக்கணும்? யார் கொடுத்தது? எந்த மனிதர்களும் கொடுக்க தேவையில்லை, அதுக்கு வாக்குவாதங்கள் தேவையில்லை. அந்த அங்கீகாரத்தை கொடுத்ததே அந்த விண்ணக தந்தை. அன்னை மரியாவை கடவுளுடைய தாயாக இருப்பதற்கு தேர்ந்தெடுத்ததே அந்த விண்ணக தந்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவே அந்த விண்ணக தந்தையே அன்னை மரியாள் தாய் என்ற ஒரு அங்கீகாரத்தை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு யார் முதலிலே அன்னை மரியாவை தாய் என்று அழைத்தது? யார் முதல்ல அழைச்சது? யார்? லூக்கா 1:41 வாசிக்கிறோம். யார் வாசித்தது? யார் சொன்னது? எலிசபெத். இயேசு தன் தாயை முதலாக அவங்க தான் அழைக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க? என்ன? கடவுளின் தாய் என்னிடத்தில் வர நான் யார் அப்படின்னு சொல்றாங்க. கடவுளின் தாய் என்னிடத்தில் வர நான் யார் அப்படின்னு சொல்றாங்க. லூக்கா 1:41 நாம் வாசிக்கிறோம். அதன் பிறகு கடைசியில் இயேசு சிலுவையில் தொங்கும்போது என்ன சொல்லுகிறார்? உலகிற்கு தாயாக கொடுக்கிறார். கடவுளின் தாய், அந்த தாய் உலகிற்கு தாயாக கொடுக்கிறார். இதோ உன் தாய் என்று கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் இதெல்லாம் கேட்டிருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். என்ன முக்கியம் அப்படின்னா, இன்னும் இயேசு ஒருமுறை சொல்லுகிறார், இதோ உன் தாயும் சகோதரரும் சகோதரிகளும் உன்னை காண வந்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது இயேசு கேட்டார், யார் என் தாய், யார் என் சகோதரர் சகோதரி என்றால், யார் ஒருவர் தந்தையின் திருவிழத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களே என் தாயும் சகோதரரும் சகோதரியும் என்று சொன்னார். ஆகவே இங்கும் அன்னை மரியாள் தாய் என்பதை நிரூபித்திருக்கிறார். என்றால் இதோ தன்னை முழுவதுமாக கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாங்க. நான் உம்முடைய வார்த்தைக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி அன்னை மரியாள் கடவுளுடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்தாங்க. கடவுளுடைய விருப்பத்தின்படி திட்டத்தின்படி வாழ்ந்தாங்க. ஆகவே இதோ கடவுள் தந்தையாகி இறைவன் அன்னை மரியாவை இயேசுடைய தாயாக இருப்பதற்கு தேர்ந்தெடுத்தார் என்பதற்காக தாய் அல்ல, ஆனால் கடவுளுடைய திருவிழத்தின்படி வாழ்ந்து அன்னை மரியாள் என்ன செய்தார்? தாயானார். ஆகவே தான் நிரந்தரமான ஒரு தாய். இந்த தாய் அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்ற இந்த பெயரை யாராலும் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது? அளிக்க முடியாது. இது கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டது. ஆகவே அது மட்டுமல்ல, கடவுளுக்கு தாய் மட்டுமல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவே அந்த தாயை உலகிற்கு தாயாக, நமக்கு தாயாக அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, என்ன முக்கியம் அப்படின்னா, நம் அன்னை மரியாளுடைய பின்பற்ற நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய உண்மையான பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்றால், அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்றால், அன்னை மரியாள் கடவுளுடைய திருவிழப்படி வாழ்ந்தது போல நீங்களும் நானும் கடவுளுடைய விருப்பப்படி நாம் வாழ்ந்து நாம் அன்னையுடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் தந்தையினுடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதன் வழியாக நாம் கடவுளுக்கே தாயாகவும், அன்னை மரியாவை போல நாம் என்ன செய்கிறோம்? கடவுளுக்கும் தாயாக விளங்குகின்றோம். ஆக அன்புக்குரியவர்களை, இன்று கடைசியாக நமக்கு புனித பவுல் கூறுகின்ற ஒரு ஆழமான ஒரு சிந்தனை, அதை நாம் சிந்தித்து நாம் இந்த நாள் திருப்பலியை தொடங்கலாம். அவர் கொடுக்க இந்த 2ஆம் வாசகத்தில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆழமான ஒரு இறையியல் சிந்தனை, ஒரு ஆழமான ஒரு இறையியல் சிந்தனை, இதை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே
நம்முடைய அடையாளம், அதுதான் நம்முடைய அடையாளம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு அடையாளம் உண்டு இல்லையா? போராட்டம் நிறைந்த இந்த உலகத்தில் நமக்கு ஒரு அடையாளம் உண்டு. நீ யார் என்று தெரிந்து கொண்டால் உலகத்தில் போராடலாம் இல்லையா? கவிஞன் சொன்னான், யார் என்று தெரிந்து கொண்டால், நான் யார் என்று தெரிந்து கொண்டால், நீங்கள் யார் என்று தெரிந்து கொண்டால் என்ன செய்யலாம்? உலகத்தில் போராடலாம். ஆனால் இயேசு இங்கே நமக்கு நாம் யார் என்று, கடவுளுக்குள் நாம் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு இறையியல் ஆழமான சிந்தனையை நமக்கு இங்கே வைப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய 2ஆம் வாசகத்திலே இங்கே நாம் பார்க்கின்றோம், கலாத்தியர் 4:4-7 நாம் வாசிக்க கேட்டோம். 2ஆம் வாசகத்திலே இங்கே சொல்லப்படுகிறது, ஆனால் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் என்று இங்கே வாசிக்கின்றோம். நீங்க யாரு? நீங்க யாரு? யாருங்க நீங்க? கேட்கல. இயேசுவின் கண்மணிகள். இங்க பவுல் என்ன சொல்றார்? நம்மை குறித்து யாருன்னு சொல்றாரு? நம்ம யார் சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு வாசகத்தில் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றார். நாம் யாரு? நம்முடைய அடையாளம் எது? நாம் கடவுளுடைய பிள்ளைகள். ஆகவே 2 பிறப்புகள், ஒன்று மனித பிறப்பு, இன்னொன்று ஆவிக்குரிய பிறப்பு. ஆகவே ஆவியிலே நாம் மறுபடியும் இந்த புதிய ஆண்டிலே நாம் என்ன செய்கிறோம்? ஆவியிலே ஒரு புது வாழ்வு வாழ வேண்டும் என்றால் நாம் ஆவியில் பிறக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நாம் இப்படி ஆவியில் பிறந்திருக்கிறோம். அதான் இந்த ஒரு ஆழமான ஒரு இறையியலைத்தான் என்று நமக்கு சிந்திப்பதற்காக பவுல் நமக்கு இங்கே கொடுத்திருக்கிறார். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை, திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்தோம். சட்டங்கள் 613 சட்டங்கள் யூதர்களுக்கு இருந்தது. மோசே வழியாக 10 கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே கட்டளைகளை கடைபிடித்திருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை நமக்கு இருந்தது. ஆனால் கட்டளைகளை நாம் கடைபிடிச்சு என்ன செய்ய முடியாது? கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நாம வாழ முடியாது. ஆகவே அப்படி சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு நம்மை கடவுள் என்ன செஞ்சிருக்கார்? 2வது காரியம், முதல்ல சட்டத்துக்கு உட்பட்டு இருந்தோம், அதன் பிறகு அந்த சட்டத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கார்? கடவுள் மீட்டிருக்கிறார். அவர் என்ன செய்தார்? சட்டத்திற்கு பதிலாக, நாம் சட்டங்களை கடைபிடிப்பதற்கு பதிலாக இயேசு என்ன செய்தார்? நமக்காக அவர் என்ன செய்தார்? சிலுவையிலே தண்டிக்கப்பட்டு நம் தண்டனையை சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக இயேசு ரத்தம் சிந்தி நம் பாவங்களுக்காக அவர் விலை கொடுத்து நம்மை மீட்டுக்கொண்டு நம்ம என்ன செய்தார்? மீட்டு விட்டார். இயேசு நம்மை இலவசமாக மீட்டிருக்கிறார். இந்த இலவசமாக மீட்டிருக்கிறதுனால நாம் என்ன இலவசமாக நம்ம என்ன யாராக மாறி இருக்கிறோம்? நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்திருக்கிறோம்? மாறி இருக்கிறோம். இங்கே 3 காரியங்கள். முதல்ல சட்டத்திற்கு உட்பட்டு இருந்தோம். சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய முடியாது? கடவுளுடைய பிள்ளைகளாக முடியாது. நாம் மோட்சத்துக்கு போக முடியாது. கடவுளுடைய வீட்டுக்கு நம்ம ஒரு நாள் போய் சேர முடியாது, சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறவங்க. என்றால் 1 யோவான் 3:4 சொல்லுகிறது, சட்டத்தின் சம்பளம், அது சட்டத்தை மீறுவது பாவம். அப்புறம் உரோமையர் 6:23 வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே சட்டத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? கடைபிடிக்க முடியாது. கடைபிடிக்கலைன்னா அது பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப நமக்கு என்ன இல்லை? விண்ணக வீடு இல்லை, கடவுளுடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக முடியாது, கடவுளுடைய பிள்ளையாக நாம் மாற முடியாது, கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளையாக நாம் மாற முடியாது. அதனால இலவசமாக கடவுளை என்ன செய்திருக்கிறாரு? நீங்க அவர் நமக்காக தண்டிக்கப்பட்டதுனால, தண்டிக்கப்பட்டு நமக்காக அவர் மரித்து நம்மை மீட்டு விட்டார். இப்போது நாம் அதனால் இயேசு சிலுவையிலே செய்த காரியத்தின் மூலமாக நாம் யாராக இருக்கிறோம்? கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக இருக்கிறோம். நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ அதனால தான் நாம் இப்போ என்ன செய்கிறோம்? கடவுளுடைய பிள்ளையாக நாம் இருக்கிறோம். ஆகவே கடவுளுடைய பிள்ளை எப்படி நான் ஆகுறோம் அப்படின்னா, ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, so that we might receive adoption as children அப்படின்னு. நாம் கடவுளுடைய பிள்ளைகள் ஆகிறோம் அப்படிங்கிறத அடாப்ஷன் as children அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறோம், தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. இது எதிலிருந்து சொல்லப்படுகிறது என்றால், அன்புக்குரியவர்களே, அன்றைய நாட்களில் ஒரு குழந்தை தத்தெடுக்கப்படும் போது, இல்லை குழந்தைக்கு இல்லை ஒரு நபருக்கு சிறப்பு சலுகைகளும் உரிமைகளும் சட்டத்தின்படி கொடுக்கப்படும். அந்த காலத்தில் ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறாங்க இல்லையா? ஒரு குழந்தையை தத்தெடுத்தாச்சுன்னா அந்த குழந்தைக்கு சிறப்பு சலுகைகளும் சில சட்டங்களும் கொடுக்கப்பட்டது.
அதில் 3 காரியங்கள், 3 சலுகைகள் அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படும். ஒரு குழந்தையை தத்தெடுத்து விட்டால், ஒரு நபர் தத்தெடுக்கப்பட்டால், அந்த குழந்தைக்கு, தத்தெடுக்கப்பட்ட அந்த நபருக்கு அல்லது குழந்தைக்கு 3 சலுகைகள் உண்டு. ஒன்று என்ன அப்படின்னா, அதுக்கு புதிய பெயர் கொடுக்கப்படும். பழைய பெயர் எந்த பெயராக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த குழந்தைக்கு என்ன செய்யப்படும்? தத்தெடுக்கப்பட்ட அந்த நபருக்கு புதிய பெயர் கொடுக்கப்படும். இல்லையா? அதான் எந்த குடும்பத்தை சார்ந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலிருந்து வந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த நபருக்கு என்ன செய்யப்படும்? புதிய ஒரு அடையாளம். புதிய பெயர் என்பது எதை குறிக்கிறது என்றால், ஒரு புதிய அடையாளத்தை குறிக்கிறது. இரண்டாவதாக என்ன அப்படின்னா, அந்த நபர், தத்தெடுக்கப்பட்ட நபருக்கு பழைய ரெக்கார்டு, ஆவணம் முழுவதும் அளிக்கப்படும். ஒருவேளை கடன் இருந்துச்சுன்னா அந்த கடன் ரத்து செய்யப்படும். ஒரு நபரை தத்தெடுத்தாச்சுன்னா அந்த தத்தெடுக்கப்பட்ட அந்த நபருக்கு, குழந்தைக்கு, அந்த நபர் பெயரில் ஏதாவது கடன் இருந்துச்சுன்னா அந்த கடன் என்ன செய்யப்படும்? ரத்து செய்யப்படும். குற்றவியல் பதிவுகள், கிரிமினல் ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அந்த ரெக்கார்டெல்லாம் அழிக்கப்படும். அந்த புதிய வாழ்வில் நுழையும் ஒரு புதிய நபராக அந்த நபர் மாறுகிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம எங்கேருந்து வர்றோம், எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பது இந்த மண்ணுலக, இதெல்லாம் மண்ணுலக அடையாளம். நம்முடைய ஜாதி, நம்முடைய குலம், நம்முடைய குடும்பம், நம்முடைய கோத்திரம், இது எல்லாமே மனித அடையாளங்கள். இந்த சத்தியத்தை அறிந்தோம் என்றால், இந்த சத்தியம் நம்மை விடுவிக்குமானால் நாம் இதை சார்ந்திருக்க மாட்டோம். ஏன்னா நாம் கடவுளுடைய மறுபடியும் பிறந்திருக்கிறோம், ஆவியில் பிறந்திருக்கிறோம், நாம் கடவுளுடைய பிள்ளைகள். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன இல்லை? எது நம்முடைய அடையாளம்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தாழ்ந்தவன், உயர்ந்தவன், கருப்பு, வெள்ளை, இல்லது பாவப்பட்டவன், பணக்காரன், தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி, அந்த மொழி பேசுறவன், இந்த மொழி பேசுறவன், இது எல்லாமே அடையாளம் அல்ல. என்றால் நாம் கடவுளுடைய பிள்ளைகள். இதெல்லாம் உலக அடையாளங்கள். இதெல்லாம் என்ன செய்யப்படுகிறது? அழிக்கப்படுகிறது. என்ன, நாம் கடவுளில் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இரண்டாவது என்னன்னா, நாம் எந்த பாவம் செய்திருந்தாலும், முற்காலத்தில் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம் பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இயேசுவின் ரத்தத்தால் கழுகப்பட்டு விட்டது. கிரிமினல் ரெக்கார்டு எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அழிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, நாம் புதிய குடும்பத்தின் ஒரு அங்கமாகி புதிய குடும்பத்தின் உரிமைகள் அனைத்தையும் நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். இப்போ யாரு? நான் இப்போ கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, சும்மா அறிவில் சிந்தனையில் சொல்கிறதல்ல. நான் எங்கே இருக்கணும்? நான் எங்கே இருக்கிறேன்? நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? எங்கே இருக்கிறீங்க? அங்கே இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். இங்கே இல்லை, எங்கே இருக்கிறீங்க? நாம் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல. எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள்? அந்த குடும்பத்தை சார்ந்த, விண்ணக குடும்பத்தை சார்ந்தவர்கள். இயேசுடைய தகப்பன் தான் என்னுடைய தகப்பன். பிரைஸ் தி லார்ட். இயேசுடைய அப்பா தகப்பன் என்னுடைய தகப்பன். அப்போ இயேசு எனக்கு யார்? இறையியல்படி இயேசு என்னுடைய மூத்த சகோதரன் மாதிரி. இறையியல்படி இயேசு எப்படி வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம், நண்பன் கூப்பிடலாம், அப்பா அம்மான்னு எப்படி வேணாலும் கூப்பிடலாம். ஆனால் இறையியல்படி இயேசுடைய தகப்பனுடைய தகப்பன் என்றால், நான் விண்ணகத்தை சார்ந்தவன் என்றால், விண்ணகமே என்னுடைய தாய் நாடாக இருப்பதினால நான் யார்? நான் இயேசு என்னுடைய மூத்த சகோதரன். தூயாவியானவர் யார்? தூயாவியானவர் என்னுடைய மணவாளன் அல்லது மணவாட்டி. யார்? என்னுடைய மலைவாட்டி. அப்போ நான் எங்கே இருக்கிறேன்? அந்த குடும்பத்தை சார்ந்தவன். பிரைஸ் தி லார்ட். ஆக அன்புக்குரியவர்களே, இது வெறும் கற்பனை போல நமக்கு தோன்றலாம். இதுதான் உண்மை. கடவுளுடைய பவுல் சொல்ற சத்தியம் இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை அறிந்தால் இந்த சத்தியம் நமக்கு விடுதலை தரும். நாம் யார் என்பது அதை கடவுள் யார் என்று அறிந்து, நான் கடவுளுடைய பிள்ளை அப்படின்னா கடவுள் யார்? என் தகப்பன். அவர் என்னுடைய தகப்பன். அந்த யார்? இயேசு கிறிஸ்து. அவர் என்னுடைய மூத்த சகோதரன், என் குடும்பத்தில் பிறந்த ஒரு சகோதரன். அவருடைய தகப்பன் தான் என்னுடைய தகப்பன். தூயாவியானவர் யார்? அவர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்குள் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். அவர் என்னுடைய மணவாட்டி, ஆன்மீக தோழன், ஆன்மீக தோழி, என் மணவாளன், என் மணவாட்டி, அவர் என்னோடு இருக்கிறவர். இந்த அனுபவத்திற்குள் நாம் செல்ல வேண்டும் என்றுதான். அதுதான் ஒரு ஆன்மீக பிறப்பு, ஆவியில் பிறக்கிற ஒரு பிறப்பு. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த புதிய ஆண்டிலே நாம் தூயாவியால் வழிநடத்தப்பட்டோம் என்றால் இந்த அனுபவத்திற்குள் நாம் செல்வோம். இந்த அனுபவத்திற்குள் நாம் செல்லுகிற போது, இந்த வருகிற வருடத்திலே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு தோல்விகள் இருந்தாலும் சரி, நாம் துவண்டு போக மாட்டோம். என்ன, நான் யாரு? நான் கடவுளுடைய பிள்ளை. நான் இருக்கிற இடம் யாரு? கடவுள் இருக்கிற இடத்தில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆகவே இந்த இறையியல் சிந்தனை,
ஏன்னா இறையியல் சிந்தனை நமக்கு தேவை. இதில் ஆழமாக நாம் பயணிக்க வேண்டியது தேவை. இது ஆழமாக இந்த இறையியல் சிந்தனையில் நாம் பயணித்தோம் என்றால் தான் நாம் உண்மையான அந்த இறை அனுபவத்தை, விண்ணக அனுபவத்தை பெற முடியும். கடவுளுடைய பிள்ளைகள் என்ற உண்மையான அனுபவத்தை நாம் பெற முடியும் என்ற சிந்தனையோடு அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக, நாம் ஆவியில் மறுபடியும் பிறந்த கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்வோம்? இதோ இந்த புதிய ஆண்டிலே நாம் பயணிப்போம். அப்போது தூயாவியால் வழிநடத்தப்படுகிறவருடைய கடவுளுடைய பிள்ளைகளாயின் நாம் என்ன செய்வதில்லை, நாம் அச்சத்திற்குள்ளாக்கும் மனப்பான்மை நமக்கு கொடுக்கப்படவில்லை. எதை குறித்து நாம் என்ன செய்ய மாட்டோம்? இந்த புதிய வருடத்திலே அச்சப்பட மாட்டோம். உரோமையர் அதிகாரம் 8 இறைவார்த்தை 14 வாசிக்கிற போது, நாம் தூயாவியால் வழிநடத்தப்படுகிற கடவுளுடைய பிள்ளைகள் அச்சத்திற்குரிய மனநிலை நாம் என்ன செய்யவில்லை, பெற்றுக்கொள்ளை. கடவுளுடைய பிள்ளைகளுக்குரிய மனநிலை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த வருடத்தில் கடவுளுடைய பிள்ளைங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ள இருந்துச்சுன்னா, அந்த குடும்பத்தை சார்ந்தவன் என்ற ஒரு உணர்வு எனக்குள்ள இருந்துச்சுன்னா, நான் அவரோடு நான் இருக்கிறேன், விண்ணகத்தில் இருப்பது போல் அவரோடு நான் இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு எனக்கு இருக்குமென்றால், இந்த உலகம் தருகின்ற எந்த காரியங்களும் நம்ம என்ன செய்ய முடியாது, பலவீனப்படுத்த முடியாது. எந்த காரியங்களும் நம்ம என்ன செய்ய முடியாது, பயமுறுத்த முடியாது. என்றால் நான் கடவுளோடு இருக்கிறேன். விண்ணுக்கும் மண்ணையும் படைத்த அந்த கடவுள் இந்த உலகத்தின் அதிபதியே என் தகப்பனாக இருக்கிறார், அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்ற ஒரு தைரியத்திலே நாம் பயணிப்போம். ஆமேன். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். விசுவாசத்தோடு இறைவாதம் சமர்ப்பித்து செபிப்போம். மாட்சியையும் மேன்மையையும் எங்களுக்கு முடியாக சூட்டியுள்ள எம் தந்தையே இறைவா, புதிய ஆண்டில் நுழையும் திரு அவைக்கு நிறைவாக அன்பு, அமைதி, ஆசீரை பொழிந்து எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்பணியாளர்கள் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும், அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவ்வுலகிற்கு சாட்சியாக பகிர்வதற்கு வேண்டிய அருளை பொழியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக்கிய எம் இறைவா, இவ்வாண்டு உலகில் நிலவும் வன்முறைகள், தீவிரவாதம், மொழிப்போர், இனப்படுகொலைகள், ஆயுத போர்கள் இவைகள் மறைந்திடவும், மனித வாழ்வு தலைக்க தன்னிலை உணர்ந்து வலிமை மிகுந்த நாடுகள் ஏழை நாடுகளிடம் அகிம்சை வழியில் நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ளவும் உதவிக்கரம் நீட்டி
தேவையான மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமென்று இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புதங்கள் நிறைந்த இயற்கையை எமக்காய் படைத்த எம் இறைவா, உம் படைப்பின் மகிமையை உணராமல் புதிய முயற்சி, அறிவியல் வளர்ச்சிகள், சமூக முன்னேற்றம் என்ற போர்வையில் இயற்கைக்கு எதிராக நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து படைப்பின் மேன்மை உணர்ந்து இயற்கையோடு நாங்கள் ஒன்றித்து வாழ தேவையான ஞானத்தை பொழிந்து நல்வழி நடத்திட இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றான இறைவா, ஏழ்மையில் வாடும் குழந்தைகளின் குடும்பங்களுக்கும் உணவு, உடை, உறைவிடம் தந்தருளும். மேலும் அவர்களை அரவணைத்து நம்பிக்கையுடன் வாழவும் பெற்றோரின் நிலையை அறிந்து செயல்படக்கூடிய அன்பு குழந்தைகளாக வளர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே எம் இறைவா, எங்கள் குடும்பங்கள் இப்புதிய ஆண்டில் உமது திருமுக ஒளியில் என்றும் இருக்க செய்தருளும். எங்களின் வாழ்வாதாரங்கள் சிறப்பாக அமையவும், எம் இல்லங்களில் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எந்த குறைகளும் இன்றி நடைபெறவும், அதன் வழியாக குடும்ப உறவுகள் வலுவடைந்து அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாய் நிலையாய் பெற்று உம் சாட்சிகளாக இச்சமூகத்தில் உலவர உம் மறுக்களை பொழிய வேண்டுமென்று இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் பாதைக்கு ஒளியாகவும் வழியாகவும் அமைந்த எம் இறைவா, ஏழை எளியோர், வறுமையில் வாடுவோர், தனிமையில் தவிப்போர், ஆதரவற்றோர், உடல் நலம் இழந்தோர் ஆகிய அனைவரும் உம் ஒளியின் நிழலில் இளைப்பாறுதல் அடைந்திட உம் அன்பில் ஒளியில் அகிலம் உலகம் தலைத்தோங்க வேண்டுமென்று இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஆள் மனதில் புதைந்து கிடக்கின்றன. நம் மனதின் விருப்பங்களை அறிகிற கடவுளத்திலே நம் மௌனமாக செபிப்போம். தந்தை இறைவா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம் பாதம் சமர்ப்பித்திருக்கும் எங்கள் வேண்டுதல்களையும் எங்கள் மனதின் விருப்பங்களை நிறைவேற்றி எங்கள் வாழ்வு வளம் பெற துணை புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். மலராக நானும் இணைந்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். சனி சகா மகமபா சாச பாப மகரிசா, மலரோடு மலராக நானும் இணைந்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். என்னையே காணிக்கையாய் நானும் தருகிறேன், உமது பலியாய் மாற்றும் இந்த இயேசுவே. இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன்.
நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீ. புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நன்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்மையே ஒரு திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலை நின்று முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மேன்மை வானுதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராமீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் இன்றைய முதல் வாசகத்தில் 3 காரியங்களை கடவுள் நமக்கு தருவதாக வாக்குறுதி அளிக்கிறார். ஒன்று, ஆசீர்வதிப்பதாக. கடவுள் நம்மை இந்த புதிய ஆண்டிலே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, கடவுளுடைய அருளை நமக்கு தருகிறார். கடவுளுடைய அருள் என்பது விண்ணக ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்திலே மண்ணக ஆசீர்வாதம் உண்டு, விண்ணக ஆசீர்வாதம் உண்டு. விண்ணக ஆசீர்வாதங்களில் ஒன்றுதான் கடவுளுடைய கிருபை, அருள். அது நமக்கு தேவை. பல காரியங்கள், முடியாத காரியங்களும் கடவுளுடைய அருள் இருந்தால் நமக்கு எல்லாம் முடியும். ஆகவே தான் அந்த அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். இயேசு மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகவே நாம் முழந்தாள் படியிட்டிருக்கிறோம். எதனுடைய அடையாளம் என்றால், இதோ நம்மை கடவுளுக்கு முன்பாக தாழ்த்தி ஒப்புக் கொடுப்பதனுடைய அடையாளம். இந்த புதிய ஆண்டிலே இதோ நம்முடைய இதயத்தை கடவுள் பக்கமாக உயர்த்துவோம். அவள் நம்முடைய வெளி அடையாளங்களை விட நம் இருதயத்தை பார்க்கிறார். இந்த புதிய ஆண்டிலே நம் இருதயம் எங்கே இருக்கிறது? இயேசு மீது நம்பிக்கை வைத்து இதோ அவரிடத்திலே நம் இதயத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தோம் என்றால்,
இதோ விண்ணக ஆசீர்வாதமும் மண்ணக ஆசீர்வாதமும் நமக்கு நிறைவாக கடவுள் தருவார். விண்ணக ஆசீர்வாதமாக அருளை, கிருபையை தருவார். அவருடைய அருளால் இதோ நாம் எதையும் செய்ய முடியும். அவர் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறார். ஆகவே தான் இதோ இந்த சாதாரண அப்பமும் ரசமும் இதோ அவருடைய விண்ணக ஆசீர்வாதமாக தூயாவின் வல்லமையினால் இயேசுவின் திருவிடலாகவும் திருரத்தமாகவும் மாறுகிறது. அதுபோல விண்ணக ஆசீர்வாதமாகிய கடவுளுடைய அருளினால் நமக்கு பல தீமைகள் இந்த வருடத்திலே நீங்கும். இது பல கட்டுகள், தடைகள், அடிமைத்தன கட்டுகள் கடவுளுடைய அருளால் நீங்கும். நம்மால் இயலாத பல காரியங்கள் கடவுளுடைய அருளால் நாம் செய்வோம் என்ற விசுவாசத்தோடு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். மரித்து உயிர்த்தாரே, மீண்டும் வருவாரே, இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தாரே, மரித்து உயிர்த்தாரே, மீண்டும் வருவாரே. எண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எமது பரிசுத்த தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனா சாண்டகை, ஏனைய ஆயர்கள், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த பங்கின் பாதுகாவலர் புனித அருளானந்தர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெரும் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையான எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இந்த முதல் வாசகத்திலே கடவுள் சொல்லுகிறது, 1 ஆசீர்வாதம், 2 கடவுளுடைய அருள், 3வது அவருடைய அமைதி. ஆகவே இதோ அமைதியை கடவுள் நமக்கு அந்த அமைதியை கொடுக்கிறார். அந்த அமைதியை பெற்றவர்களாய் நாமும் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இயேசு கிறிஸ்து, இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இப்பொழுது நடைபெற இருக்கிற இந்த தெய்வீக திருவிருந்திலே தகுதியான விதத்திலே பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களை தயாரித்த ஒப்புர அருட்சாதனத்திலே பங்கு பெற்ற கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மாத்திரம் இதிலே பங்கு கொள்ளும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மற்றவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்திலே இருந்து ஜெபித்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திவ்ய நற்கருணை வழங்குவதற்காய் ஒரு அருட்தந்தை ஆலயத்தினுடைய மைய பகுதியிலும் 3 வளர்ந்தது, தெய்வ உணவாய் வந்தது, எல்லோருமே ஒற்றுமையாய் வாழ சொன்னது. அப்பம் தரும் வீடு இந்த பெத்லகேம் ஊரு, அப்பம் தரும் வீடு இந்த பெத்லகேம் ஊரு. திரு உணவு தரும் மகிழ்வு ஈடு இணை ஏது. உணவு மகிழ உலகு வாழ தேவன் தந்த உணவு நம்மை தேடி வந்த அமுது. காண கண்கள் கோடி வேண்டுமே, பாலனேசு அழகை சொல்ல வார்த்தை வேண்டுமே. காண கண்கள் கோடி வேண்டுமே, பாலனேசு அழகை சொல்ல வார்த்தை வேண்டுமே. மீட்பு வந்தது, தேவ வாசல் திறந்தது, வார்த்தையான இறைவன் மண்ணில் உறவு தந்தது. வறண்ட உலகிலே வாழ்வினூற்ற அருளின் நதி எங்கும் பாயுமே. ஒன்று கூடி வாருங்கள், உறவின் விருந்தில் மகிழுங்கள். ஒன்று கூடி வாருங்கள், உறவின் விருந்தில் மகிழுங்கள். இறை உணவு அருமருந்து பகிர்ந்து வாழும் போது உறவு மகிழ உலகு வாழ தேவன் தந்த உணவு நம்மை தேடி வந்த அமுது. காண கண்கள் கோடி வேண்டுமே, பாலனேசு அழகை சொல்ல வார்த்தை வேண்டுமே. காண கண்கள் கோடி வேண்டுமே, பாலனேசு அழகை சொல்ல வார்த்தை வேண்டுமே.
வாழ தேவன் தந்த உணவு நம்மை தேடி வந்த காண கண்கள் கோடி வேண்டுமே பாலனேசு அழகை சொல்ல வார்த்தை வேண்டுமே காண கண்கள் கோடி வேண்டுமே பாலனேசு அழகை சொல்ல வார்த்தை வேண்டுமே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன் என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன் இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன் என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன் உன்னை அறிந்திரையாதே இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன் என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். போகும்போதும் வரும்போதும் உன்னை நான் காத்திடுவேன் நீடிய ஆயுளை உனக்கு தந்து நலன்களினால் நிறைவழிப்பேன் உனக்காக அதை தருவேன் செய்து நான் முடித்திடுவேன் கண்ணின் கருவிழி போல் கருத்தாய் உனை காப்பேன் அன்போடு அரவணைத்து உன்னை காத்திடுவேன் உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பேன் உன்னை கைவிடாமல் உனக்கு துணை இருப்பேன் இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன் என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது சில அறிவிப்புகளும் நன்றிகளும் சொல்லும்போது நமது பங்கின் சார்பாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் இந்த ஆண்டுக்கான புதிய வாக்குத்தத்த இறைவார்த்தை அடங்கிய கார்டானது உங்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படும். இதை மற்ற அட்டைகளைப் போல அல்லது புக் மார்க்கிங் போல எடுத்து வீசிவிட வேண்டாம். இந்த ஆண்டின் வாக்குத்தத்தம் என்ற ஒரு மேன்மையான உணர்வோடு பெற்றுக்கொள்ளுங்கள்.
நம்முடைய ஆலயத்தின் பெயரும் ஹாப்பி நியூ இயர் 2026 என்றும் எழுதியிருக்கும். பின்புறம் 2026 ஜனவரி முதல் டிசம்பர் வரை உள்ள மாதங்களின் தேதிகளையும் குறிப்பிட்டிருக்கிறது. இது இறைவன் இன்று நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் என்று எண்ணி வாங்கி செல்ல அன்போடு வேண்டுகிறேன். யாரும் இதை வெளியே அல்லது மற்றவர்கள் கால்பட வைக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று நாம் புதிய ஆண்டின் முதல் நாளை தொடங்கியிருக்கிறோம். இந்த நாளை திரு அவை மரியாள் இறைவனின் தாய் என்ற பெருவிழாவையும் சிறப்பிக்கிறது. இந்த இனிய நாளிலே மீண்டுமாக அருள் தந்தையர்களாகிய எங்கள் சார்பிலும் அருள் சகோதரிகள் சார்பிலும் அன்பு இறைமக்கள் நம்பிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் அன்னை மரியாளின் பெருவிழா திருவிழா வாழ்த்துக்களையும் அன்போடு மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். புலர்ந்திருக்கிற இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு நன்மைகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வாழ்க்கை என்பது இருளும் ஒளியும் நிறைந்தது, நன்மையும் தீமையும் நிறைந்தது. எனவே இந்த இரண்டும் கலந்த அந்த வாழ்க்கையில் இறைவனுடைய அருள் கரம் நம்மோடு இருக்கும் என்ற மனநிலையோடு இந்த புதிய ஆண்டில் வாழ்க்கை பயணத்தை நாம் தொடங்குவோம். இன்று காலை 8 மணிக்கு பங்கு ஆலயத்திலும் கிளை பங்காம் சாய்பாபா காலனி புனித ஜான் பால் ஆலயத்திலும் திருப்பலிகள் நடைபெறும். அதன் பின்பு எந்த திருப்பலியும் நடைபெறாது. நாள் முழுவதும் ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். 2ஆம் தேதி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, இந்த ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமை காலையும் மாலையும் பங்கு ஆலயத்திலும் மாலை கிளை பங்கு ஆலயத்திலும் திருப்பலிகளும் நற்கருணை ஆசீர்வாதமும் கொடுக்கப்படும். அன்று பகலில் முதியோர் நோயாளிகளுக்கும் நற்கருணை வழங்கப்படும். 3ஆம் தேதி மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்று இயேசுவின் திருநாம திருவிழா, அன்று மாலை திருப்பலி நடைபெறும். 4ஆம் தேதி திருக்காட்சி பெருவிழா, 3 ஞானிகள் 3 அரசர்கள் பொங்கல் விழா என்று நாம் அழைக்கின்றோம். ஞாயிறு திருப்பலி போல் எல்லா திருப்பலிகளும் நடைபெறும். தமிழில் விவிலிய நாட்குறிப்பேடு இன்னும் சில உள்ளது. விரும்புவோர் ரூபாய் 200 கொடுத்து பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். பங்கு தேர் திருவிழா பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி ஆடம்பரமாக கொண்டாடப்படும். கடந்த ஆண்டுகளைப் போலவே குடும்பத்திற்கு தேர் வரியாக ரூபாய் 500 மட்டுமே நிர்ணயித்திருக்கிறோம். எனவே அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களை அணுகி வரும்போது உரிய ரசீதை பெற்றுக்கொண்டு உங்களுடைய தேர் வரியை கொடுத்து பங்கு தேர் திருவிழா இனிதே நடைபெற உங்கள் உதவியை அன்போடு வேண்டுகிறோம். மறைக்கல்வி வகுப்புகள் கிறிஸ்மஸ் விடுமுறைக்கு பிற்பாடு மீண்டும் 11ஆம் தேதி ஆரம்பமாகும். பீட சிறுவர் சிறுமியர் கண்மணிகள் கூட்டம் 10ஆம் தேதி சனிக்கிழமை மீண்டும் கூடும். திருப்பலி வாசகங்கள், முன்னுரை, மன்றாட்டுகள் வாசித்த அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். திருக்காட்சி திருவிழாவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் சற்றே முன்வந்து தயாரித்து இந்த வாசகங்களை வாசிக்க வேண்டுகிறோம். மீண்டும் வலியுறுத்துகிறோம், வாசகம் வாசிக்கிறவர்கள் நீங்கள் பீடத்திற்கு முன்பு வந்து வணங்கி அதன் பின்பு வாசிக்கின்ற இடத்திற்கு செல்லுங்கள். ஆங்காங்கு ஏற வேண்டாம். முன்பக்கம் வந்து பீடத்தை வணங்கிவிட்டு இந்த வாசகத்தை தெளிவாக அழுத்தம் திருத்தமாக வாசிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சிங்கோ பெத்லகேம் என்ற இளையோருக்கான அந்த பாடல் போட்டியில் நமது பங்கு 2ஆம் பரிசு பெற்றது தெரியும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் அப்பாடலானது மாதா டிவியில் ஒளிபரப்பப்படும்.
இந்த மாதா டிவி ஒளிபரப்பு அகில உலகெங்கும். எனவே நீங்களும் கண்டுகளிக்க அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டனிஸ் கிரியேஷன்ஸ் என்று அழைக்கப்படுகிற சுரூபங்கள், ரெசின் ஸ்டாச்சூஸ் வெளியே விற்பனைக்கு இருக்கிறது. விருப்பமுள்ளவர்கள் பெற்றுக்கொள்ளவும். புதிய குடும்ப அட்டை, இந்த ஆண்டுக்கான புதிய அட்டை. அடுத்த பல ஆண்டுகளுக்கு இது பயன்படுத்தப்படும். இந்த அட்டையானது இன்னும் சிலர் விண்ணப்பங்களை சரிபார்க்காமல் இருக்கிறார்கள். கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை கிராஸ் செக்கிங் என்பது மிக முக்கியம். எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் அதற்கு ஒரு வாய்ப்பு. சரிபார்த்து கொள்ளுங்கள். அதன் பின்பு பிரிண்ட் செய்யப்பட்ட இந்த புதிய கார்டானது உங்களுக்கு 11ஆம் தேதி கொடுக்கப்படும். அதில் முன் பக்கத்திலே உங்களுடைய குடும்ப புகைப்படம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று கணவன், மனைவி, பிள்ளைகள். அப்படி இல்லை என்றால் கணவன், மனைவி, வீட்டின் தந்தை, தாய் இவருடைய புகைப்படத்தை நீங்கள் ஒட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். சிறிய அளவில் இருந்தாலும் சரியே. எனவே நல்ல விதத்தில் அதை ஒட்டி நீங்கள் இந்த குடும்ப அட்டையை பயன்படுத்த கேட்டுக்கொள்ளுகிறோம். அதில் பங்கு முத்திரையும் பங்கு தந்தையின் கையெழுத்தும் இருக்கும். அந்த கார்டானது அப்பொழுதுதான் அதற்குரிய மதிப்பு பெறுகிறது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். பழைய கார்டை பெற்றுக்கொண்டுதான் புதிய கார்டு கொடுக்கப்படும். எனவே இன்னும் பழைய கார்டில் மாத சந்தா செலுத்தாதவர்கள் தயவு கூர்ந்து செலுத்தி நீங்கள் இந்த புதிய அட்டை பெற முன் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த திருப்பலி முடிந்த பிற்பாடு வெளியே இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. வெளியே அமர்ந்திருக்கிறவர்கள் ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்கள் ஒவ்வொருவரும் அமர்ந்திருக்கிற இருக்கையை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி வைத்தால் இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். நாளை காலை திருப்பலியும் நடைபெறும். ஒரு அல்லது 2 பேர் இந்த பணியை செய்வதை விட நாம் அமர்ந்திருக்கிறோம், அந்த பணியை நாம் செய்தால் மற்றவர்களுக்கு அது எளிதாக இருக்கும், செல்வதற்கும் வசதியாக இருக்கும். எனவே அதை கவனத்தில் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, கிறிஸ்மஸ் பிளே ஆங்கில திருப்பலியில் மறைக்கல்வி குழந்தைகள் இந்த கிறிஸ்மஸ் பிளே கிறிஸ்மஸ் திருப்பலிக்கு முன்னதாக நடத்தினார்கள். அதை நம்முடைய யூடியூப் சேனலிலே டெலிகாஸ்ட் செய்யப்படுகிறது. நம்முடைய மாதா விஷன் உரிமையாளர் டேவிட் அவர்கள் இதற்காக அந்த வீடியோ எடுத்து சிரமத்தோடு அந்த பணிகளை செய்திருக்கிறார். வெளியே அந்த ஸ்கேன் QR கோடானது முன்பக்க கதவுகளில் ஒட்டப்பட்டிருக்கிறது. உங்கள் மொபைல் போனில் அதை ஸ்கேன் செய்து கொண்டால் அதை டவுன்லோட் செய்து நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் நம் குழந்தைகளுடைய அந்த கிறிஸ்மஸ் பிளேவை கண்டுகளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இவை அறிவிப்புகள். இப்பொழுது நன்றிகள். அன்புக்குரிய இறை மக்களே, கடந்த கிறிஸ்மஸ் போலவே இன்றும் உங்கள் அனைவருக்கும் இன்னும் இந்த நாள் இனிதே நடைபெற உதவி செய்த அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மூவொரு இறைவனுக்கும் நமது பாதுகாவலருக்கும் நன்றி. நமக்கு கடந்த 2 வாரங்களாக ஆன்மீக உதவிகளை செய்த ஃபாதர் ஜெயக்குமார் MSFS ஃப்ரம் திண்டுக்கல் அவருக்கும், ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கிய ஃபாதர் மரிய லூயிஸ் OCD அவர்களுக்கும் நம் கரங்களை தட்டி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மற்றவர்களுக்கு இறுதியாக நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம். அருட்சகோதரிகள் காணிக்கை எண்ணெய் சபை சகோதரிகள் ஒவ்வொரு வாரமும் பீடத்திற்கு தேவையான பூக்களை அலங்கரிப்பதும், பீடத்தை அலங்கரிப்பதும், நற்கரணை வழங்குவதும், அவர்களோடு லூனா நகர் கார்மல் சிஸ்டர்ஸும் உதவி செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு நன்றிகள். அன்பிய பொறுப்பாளர்கள் 33 அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவரையும் நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். எல்லா பொறுப்புகளிலும் பங்கு நிகழ்வுகளிலும் இந்த அன்பிய பொறுப்பாளர்கள் மிக அழகாக பணி செய்கிறார்கள். நன்றிகள். இந்த ஆண்டு அன்பிய ஆண்டாக தமிழக திரு அவை அறிவித்திருக்கிறது. எனவே 11ஆம் தேதி நமது அன்பிய பொறுப்பாளர்களுக்கு
கோவை ஆயர் இல்லத்திலே ஒரு பயிற்சியும் கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை அன்பிய பொறுப்பாளர்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் நான் கூறுவேன். எப்படி இருப்பினும் இந்த அன்பிய பொறுப்பாளர்கள் பல சிறப்பு தனி பயிற்சிகளை பெற்று இந்த இறைவன் பணியை, பங்கு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. பக்த சபைகள், மரியாயின் சேனையாளர்கள், வின்சிந்தே பால் சபையினர், கத்தோலிக்க சங்கம், இந்த 3 சபைகளுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவிக்கிறோம். இளையோர் இயக்கத்திற்கு நன்றிகள் பல தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கோவில் அலங்காரம், இருக்கைகள் மற்றும் இன்றைய நாளிலே இந்த வாக்குத்தத்த அட்டைகளை வழங்குவதற்கும், அதை தயார் செய்வதற்கும், மற்றபடி இருக்கைகள் ஏற்பாடு செய்வதற்கும் என்று பல்வேறு விதத்திலே ஆலய பணிகளில் எங்களோடு உதவி செய்கிற அந்த இளைஞர், இளம் பெண்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஆலய பணியாளர்கள், குறிப்பாக திருவாளர் சபரிமுத்து, திரு ஆறுமுகம் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு பல விதத்தில் உதவி செய்து வருகிறார்கள். அவர்களை நாங்கள் நன்றியோடு நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிறோம். அதோடு கூட ஆலய தூய்மை பணியாளர்கள் திருமதி ஆக்னேஸ், திருமதி ஈஸ்வரி, திருவாளர் மாரிமுத்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் தூய்மை செய்து நாம் எல்லோரும் பங்கேற்க உதவி செய்கிறார்கள். அவர்களையும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். பீடச்சிறுவர்கள், பீடச்சிறுவர் கண்மணிகள், இவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஒளி அமைத்து கொடுக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் நமக்கு ஒளி அமைத்து கொடுக்கும் சில்வர் ஸ்டார் உரிமையாளர் சகோதரர் ஜோ அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களை, கிறிஸ்மஸ் ஆகட்டும், புத்தாண்டு ஆகட்டும், இந்த மாதா விஷன் ஸ்டுடியோ முழுமையாக ஆங்கில திருப்பலையும் தமிழ் திருப்பலையும், ஆங்கில ஆராதனையும் தமிழில் ஆராதனையும் மிக அழகாக ஒளிபரப்பு செய்தார்கள். வெளியே இருக்கிறவர்கள் முழுமையாக பங்கேற்க மிக அருமையான உதவி செய்தார். அதனுடைய உரிமையாளர் சகோதரர் டேவிட் அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி நன்றியை தெரிவிப்போம். அவர் கோவில் மேட்டிலே இந்த மாதா விஷன் ஸ்டுடியோ நமது பங்கை சார்ந்தவர். அவருடைய பணி சிறக்க, அவருடைய குடும்பம் சிறப்பாக வளர நாம் ஜெபிப்போம். காவல்துறை பாதுகாப்பை கொடுத்து நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அவர்களுக்கு நன்றி. வாகனங்களை ஒழுங்குபடுத்தி வரும் நம்முடைய வின்செந்தே பால் சபையினருக்கு உள்ளார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். புத்தாண்டுக்கு பூக்கள் வாங்க உதவிய ஸ்போர்ட்ஸ் லேண்ட் உரிமையாளர் சகோதரி ஜெயந்தி வில்சன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, எல்லாவற்றுக்கு மேலாக தன்னார்வ தொண்டர்கள் மிகவும் உதவி செய்து வருகிறார்கள். குறிப்பாக சகோதரர் ராபின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதேபோல் உதவி பங்கு தந்தை அவர்கள் நவீன் ரொசாரியோ எல்லா காரியங்களிலும் என்னோடு உடனிருந்து பயணிக்கிறார். தந்தை அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். எவ்வளவு சிரமங்கள் இருப்பினும் தொலைவில் இருந்து நீங்கள் இந்த நள்ளிரவிலே உங்கள் இல்லத்தின் பாதுகாப்பையும் விட்டுவிட்டு இறைவனுடைய பாதுகாப்பை பெற வந்திருக்கிறீர்கள். உங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் இல்லங்களுக்கு செல்ல வேண்டும். கிறிஸ்மஸ் ஆகட்டும், புத்தாண்டு ஆகட்டும், நம்முடைய பங்கு திருவிழா ஆகட்டும், அல்லது ஈஸ்டர் பெருவிழா என்று எல்லா நிகழ்வுகளிலும் ஏராளமான பேர் வருகிறீர்கள். ஏன் வார நாட்களிலும் திருப்பலிக்கு அதிகமாக வருகிறீர்கள், ஞாயிறு திருப்பலிக்கும் அதிகமாக வருகிறீர்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. முழுமையாக திருப்பலியில் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இல்லாமல் இந்த பங்கு இல்லை. இந்த பங்கு இல்லாமல் மறை மாவட்டம் இல்லை. மறை மாவட்டம் இல்லாமல் திரு அவை இல்லை. அதுதான் உண்மை. எனவே ஒவ்வொரு நம்பிக்கையாளரும், ஒவ்வொரு இறை மக்களும் மிக மிக முக்கியம். ஒவ்வொரு இறை மக்களின் குடும்பங்களும் இந்த பங்கின் அடித்தளம். எனவே உங்கள் அனைவரையும் நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். பாடகர் குழுவினருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அன்புக்குரியவர்களே, மிக அழகாக பாடல்களை பாடி நாம் எல்லோரும் இன்றைய நாளிலே ஆராதனையிலும் மற்றும் திருப்பலியிலும் பங்கேற்க உதவி செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை வேளையிலே ஏறக்குறைய 2 மணி நேரம் தயாரிக்கிறார்கள் ஞாயிறு திருப்பலியில் பாடுவதற்கு.
காலை 6:30 மணிக்கும் மற்றும் 10 மணிக்கு ஆங்கில திருப்பலிக்கு கொயர், இங்கிலீஷ் கொயரும், மாலை 5:30 மணிக்கு டோனி குடும்பத்தினரும் உதவி செய்து வருகிறார்கள். வாரந்தோறும் பாடுகிறவர்களுக்கும் நன்றிகள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மெயின் கொயர் என்று சொல்லப்படும் இந்த கொயர் எல்லா இன்னிசை கருவிகளையும் இசைத்து திருப்பலியில் நல்ல விதத்தில் பங்கெடுக்க அவர்கள் உதவி செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு நம் கரங்களை தட்டி நன்றிகளை தெரிவிப்போம். பல நாட்கள் பயிற்சி செய்து, பல மணி நேரங்கள் பயிற்சி செய்து இந்த பணிகளை செய்திருக்கிறார். எல்லோருக்கும் நன்றி. வந்திருக்கின்ற அனைத்து இறைமக்களுக்கும் நன்றி. யாரையாவது விட்டிருந்தால் சற்றே பொறுத்தருள்க. உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே காலநிலை மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். எனவே நல்லதொரு காலநிலை நமக்கு ஏற்படவும், இறைவன் நாம் சுபிட்சமாக வாழவும் அருள் புரிய நாம் தொடர்ந்து நம்முடைய ஜெபங்களில் வேண்டுவோம். இறை ஆசீர் உங்கள் அனைவருக்கும், எல்லோருக்கும் நன்றி. கரங்களை தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கிறிஸ்து பிறப்புக்கும் இந்த புத்தாண்டிற்கும் இது உங்களோடு இருந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றவும், இறை செய்தியை கொடுக்கவும், நற்கருணை ஆராதனை நடத்தவும் கடவுள் கொடுத்த வாய்ப்புக்கு கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன். இன்னும் விசேஷமாக நம்முடைய பங்கு தந்தை ஜூட் பால்ராஜ் அவர்கள் என்னை அழைத்த போதே அவர் ரொம்ப அக்கறையோடும் ரொம்ப பாசத்தோடும், நான் வந்தபோதும் மிகவும் அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிற ஒரு மனநிலை, ஒரு குழந்தை போல எங்களை அரவணைக்கிற ஒரு தாயை போல, தகப்பனை போல, அப்படிப்பட்ட ஒரு எளிமையை அவரிடத்தில் என்னால் பார்க்க முடிந்தது. அதே போல் காரியத்தில் ரொம்ப கருத்தாக இருப்பதையும் பார்க்க முடிகிறது. காரியங்களிலே ஒரு குழந்தை போல அன்பும், இன்னும் காரியத்திலே ஒரு தந்தையைப் போல உறுதியும் எல்லாவற்றையும் பார்க்க முடிந்தது. ஆகவே நான் அப்போது நினைத்தேன், நிச்சயமாக இந்த பங்கிற்கு இந்த பங்கு தந்தை ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று நினைத்தேன். நிச்சயமாகவே அதை உணர்கிறேன் இந்த நாட்களிலே. ஆகவே என்னை அழைத்து, என்னை உற்சாகப்படுத்தி, என்னை அன்போடும் பாசத்தோடும் என்னை வரவேற்று உபசரித்த பங்கு தந்தைக்கு ஏதோ நன்றியினை நானும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஃபாதர், தேங்க்யூ. அதே போல் இளைய பங்கு தந்தையை பார்த்திங்கன்னா வாலிபர்கள் கூட இருந்தாங்க. அதுதான் ஒரு தந்தைக்கு ஒரு குருவானவருக்குரிய ஒரு அழகு. ஆலயத்திலே இளையோர்கள் இருந்தார்கள் என்றால், குருக்களையே சார்ந்திருந்தார்கள் என்றால் உலகத்திற்கு, பாவங்களுக்கு போவது கொஞ்சம் எளிதாக போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ப்ரெசன்ஸ் இணை பங்கு தந்தை இடத்திலே நான் பார்த்தேன். வாலிபர்கள் கூட இருந்தார்கள். ஆகவே அது நல்ல ஒரு அப்ரோச்சாக நான் பார்க்கிறேன். இந்த அவ்வளவுக்கு ஒரு கரிசனை காட்டுறதுனால தான் அவங்க கூட இருக்கிறாங்க. ஆகவே அவர் சிறப்பாக செய்து கொண்டிருப்பதை பார்க்க முடிந்தது. ஆகவே இணை பங்கு தந்தைக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஃபாதர். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் இதோ 10ஆம் தேதியிலிருந்து ஒரு 3 வாரங்கள் ஸ்ரீலங்காவிற்கு பயணிக்க இருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய காலநிலைகள் கடினமாக இருக்கிறது. இருந்தாலும் அங்கே கஷ்டப்படுகிற மக்களுக்கு சில பணிவிடை செய்வதற்காக, ஆறுதல் அளிக்கிற சில வார்த்தைகளையும், ஆறுதல் கவுன்சிலிங் போன்ற காரியங்களை செய்வதற்காக, சில பணிகளை செய்வதற்காக நான் செல்ல இருக்கிறேன். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா மக்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் செய்கிற ஊழியத்தைக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நன்றி. இறுதி மன்றாட்டுக்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருளாடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வரும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருளடையாளங்கள் எம்மை வழிநடத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறையாசி பெற நாம் தலைவணங்குவோம். ஆசி அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்குமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து, தமது அளவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து, இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கி நின்று காப்பாராக.
அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையான பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுற செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்து உங்களை நிலைவாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Happy, happy, happy New Year.